ஒரு ஹாப்பி நியூஸ் காதம்பரி. என்ன? முக்கியமான ஒரு ட்ரைனிங்காக எங்க கம்பெனி என்ன அமெரிக்காவுக்கு அனுப்ப போகுது. அப்படியாங்க? சம்பளம் கூடுதலா? முதல்ல அதை கேப்பியே. நிச்சயமா கிட்டத்தட்ட $3000. அம்மாடி, 2 லட்சத்துக்கும் மேலையா? தவிர வழக்கமா கம்பெனி தர்ற இந்த பணமும் இருக்கு. எத்தனை நாளைக்குங்க பயிற்சி? 3 வருஷத்துக்கு. நடுவுல வர முடியாதா? சான்ஸே இல்ல. 3 வருஷத்துக்கு இந்த பக்கம் எட்டி கூட பார்க்க முடியாது. நானும் உங்க கூட வரட்டுமா? அதை காதம்பரி கேட்கும்போது அம்மா கோவிலிலிருந்து வீட்டிற்குள் நுழைந்து கொண்டிருந்தாள். கோபியின் அம்மா மீனாட்சி. காதம்பரி சட்டென பேச்சை நிறுத்தினாள். கோபி, வந்துட்டியா? இப்பதாம்மா. அவனுக்கு காபி கொடுத்தியா காதம்பரி? இப்பதானே வந்தாரு, இன்னும் ட்ரெஸ் கூட மாத்தல. அம்மா கோபியிடம் வந்தாள். கோபி, திருப்பதி பிரார்த்தனை ஒன்று ரொம்ப நாளா பாக்கி இருக்குப்பா, முடிச்சிடு. சரிம்மா, முடிஞ்சா இந்த வார கடைசியிலேயே போகலாம். சந்தோஷம்பா, செய். அம்மா, ஒரு நல்ல செய்தி சொல்லுப்பா. சற்று முன் காதம்பரியிடம் சொன்னதை அப்படியே அம்மாவிடம் ஒப்பித்தான். அம்மா பதிலே சொல்லவில்லை. ஏம்மா எதுவும் பேச மாட்ற? இந்த ட்ரிப் நீ போய் தான் ஆகணுமாப்பா? தவிர்க்க முடியாதா? ஏம்மா, ஏன் தவிர்க்கணும்? காதம்பரியையும் குழந்தையும் பிரிஞ்சு நீ இருக்கணும், அது கஷ்டம். எனக்கு நீ ஒரே பிள்ளை. உன்னை தவிர யாரையும் நான் பெத்துக்கலப்பா. நான் இப்பவும் உயிர் வாழ்றது நீ பக்கத்துல இருக்கிற சந்தோஷத்துல தான். உன்னை பார்க்காம எப்படிப்பா 3 வருஷத்துக்கு நான் இருப்பேன்? அம்மா, நீ போன 6 மாசத்துல நான் ஒருவேளை மண்டையை போட்டா யார் எனக்கு கொல்லி போடுவா? அந்த உரிமையை உன்னை தவிர யாரு எடுத்துக்கிறத நான் விரும்பல. யோசிடா கோபி. கோபி தடுமாற காதம்பரி அருகில் வந்தாள். 3 வருஷத்துல உங்க பிள்ளை சம்பாதிக்க போறது கிட்டத்தட்ட 80 லட்சத்துக்கு மேல. அதனால அம்மா, ஆயுள் முழுக்க உழைச்சாலும் இங்க ரிட்டையர் ஆகும்போது அந்த பணத்துல 6ல் 1 பங்கு கூட பார்க்க முடியாது. 3 வருஷம் ஓடி போயிடாதாமா? இத பாரு கோபி, இந்த வீட்ல உனக்கு எல்லா வசதிகளும் இருக்கு. இல்லம்மா, இந்த சான்ஸை விட்டா நான் பைத்தியக்காரன். நான் போகத்தான் போறேன். காதம்பரி இடையில் வந்து, நீங்க போங்க, நான் உங்களை தடுக்கவே இல்லை என்று சொல்லியதும் கோபி உள்ளே போய்விட்டான். அம்மா காதம்பரியின் அருகில் வந்தாள். கோபி போயிட்டா நீயும் நானும் குழந்தையுமா தனியா இருக்க முடியுமாமா? அத பிறகு யோசிக்கலாம். இப்ப ஏன்? இரவு சாப்பாடு ஆனதும் அவர்களது 7 வயது மகள் பிரதீபா உறங்க தொடங்கிவிட்டாள். அவளை கட்டிலில் போட்டுவிட்டு காதம்பரியும் வந்து உட்கார்ந்தாள். இத பாருங்க, தூக்கம் அப்புறம். இப்ப நாம கொஞ்சம் பேசி ஆகணும். சொல்லு, உங்க கூட அமெரிக்காவுக்கு நானும் வர வாய்ப்புண்டா இல்லையா? இல்லம்மா, அது கஷ்டம். விசா வாங்க காரணம் வேணும். படக்குன்னு கிளம்பி வந்துட முடியாது. நான் அபிஷியலா போறேன். நீ இங்க தான் இருக்க வேண்டியது வரும். நான் குழந்தை, உங்க அம்மா தனியா இருக்க முடியுமா? அதுல என்ன கஷ்டம்? ஒரு குழந்தை ஒரு கிளவிய வச்சுட்டு நான் அவஸ்தைப்படணும் இல்லையா? நீ என்ன சொல்ல வர்ற? நானும் பட்டதாரி, கம்ப்யூட்டர் பயிற்சியெல்லாம் இருக்கு. வேலைக்கு போக வேண்டான்னு நீங்க தடுத்துட்ட காரணமா தான் நான் போகல. நீங்களும் ஃபாரின் போயிட்டா எனக்கு போர் அடிக்கும். நான் வேலைக்கு போகட்டுமா? போயேன். இப்ப கிட்டத்தட்ட வாடகை 6000 ரூபாய் தர்றோம். சரி, நீங்க போயிட்டா இத்தனை பெரிய வீடு எங்களுக்கு எதுக்கு? காலி பண்ணிட்டு சின்ன வீட்டுக்கு போகலான்னு சொல்றியா? தேவையில்லை, எங்க அம்மா வீட்டுக்கு போயிடலான்னு சொல்றேன். நம்ம பொருட்கள்ல பலது பழசுதான். வித்துட்டு மீதிய அம்மா வீட்டுல போட்டுட்டு பூட்டிடுறது. நீங்க திருமணதும் சொந்த வீடு உட்பட புதுசா தான் வாங்க போறோம். காதம்பரி, இருங்க. இப்ப நமக்கு குடும்ப செலவு மாசம் 10,000க்கு மேல ஆகுது. எங்க அம்மா வீட்டுல நான் இருந்தா வாடகை கட்டு, மீதி 4000 தான். அவ்வளோ கூட செலவாகாது. எனக்கு வேலை கிடைச்சு சம்பளம் வந்துட்டா இங்க வாங்குற உங்க சம்பளத்தை 3 வருஷத்துக்கு பிக்சட் டெபாசிட்ல போட்டுடலாம். சரி, ஒரு சிக்கல் இருக்கு காதம்பரி. நீ உங்க அம்மா வீட்டுல நம்ம குழந்தையோட தங்கலாம். எங்க அம்மா அங்க வந்து எப்படி இருக்க முடியும்? அதுதாங்க பிரச்சனையே. அம்மா எங்க இருப்பாங்க? உங்க மாமா ஒருத்தர் இருக்காரு இல்லையா திருத்தணியில, அங்க உங்க அம்மா போய் இருக்கலாம். அதெல்லாம் சரிப்படாது காதம்பரி. மாமா கிட்ட டச்சே இல்லை எங்களுக்கு. உங்க அம்மா உங்களை தவிர உலகத்துல எதுவுமே வேண்டான்னு இருந்துட்டாங்க. இப்ப பாருங்க கஷ்டம். இத பாரு, அம்மா உடம்புல இப்பவும் தெம்பு இருக்கு. வீட்டு வேலைகள்ல பாதியா அவங்க தான் செய்யறாங்க. எதுக்கு நீயும் உன் பிறந்த வீட்டுல இருந்துகிட்டு? பேசாம இங்கேயே இருங்க. பணம் தான் இனிமே கொட்ட போகுது. கஞ்சத்தனம் பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? அது இல்லைங்க, வேண்டாம். இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம். வசதிகளை பெருக்கிக்கோ, புரியுதா? தூக்கம் வருது. குட் நைட். அவன் படுத்து விட்டான். காதம்பரிக்கு எரிச்சலாக இருந்தது. கணவனும் வெளிநாடு போன பிறகு மாமியாருடன் வாழ பிடிக்கவில்லை. என்ன செய்யலாம்? அதை யோசிக்கும் நேரம் இதுவல்ல. பிறகு பார்க்கலாம்.
மறுநாள் முதலே காதம்பரி விளம்பரம் பார்த்து தெரிந்தவர்களிடம் சொல்லி தீவிரமாக வேலைக்கு விண்ணப்பிக்க தொடங்கிவிட்டாள். கோபியும் தன் அயல்நாட்டு பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினான். அம்மாவால் தான் பேசவும் முடியவில்லை, பேசாமல் இருக்கவும் முடியவில்லை. கோபியை போகாமல் தடுக்க நாசுக்காக 4-5 முறை அம்மா முயன்று விட்டாள். பலிக்கவில்லை. கோபி போய் தீருவது என்று பிடிவாதமாக இருக்க அம்மா வாயை மூடிக்கொண்டாள். கோபி புறப்பட இன்னும் 2 நாட்களே இருந்தன. காதம்பரிக்கு தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலைக்கான உத்தரவு வந்துவிட்டது. மாத சம்பளம் 12,000. காதம்பரி இதை எதிர்பார்க்கவே இல்லை. கூத்தாடி விட்டாள். கோபியை அனுப்பிவிட்டு மறுநாள் முதல் வேலைக்கு போகலாம் என்று சேரும் நாளை கொடுத்து விட்டாள். அம்மா அவனிடம் பேச முடியாத அளவுக்கு அவனை முழுமையாக ஆக்கிரமித்தாள். விடிந்தால் கோபி புறப்பட வேண்டும். அன்று இரவு, கோபி இப்படி வாப்பா. என்னம்மா? உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். வர்றம்மா. காதம்பரியின் முகம் மாறியது. கோபி அம்மாவிடம் வந்தான். என்னம்மா? அம்மா சட்டென உடைந்து அழத் தொடங்கிவிட்டாள். ஏமா அலற? இப்ப என்னாச்சு? நீ பிறந்த நாள் தொட்டு இப்போ உனக்கு 33 வயசு ஆற வரைக்கும் உன்னை பிரிஞ்சு ஒரு நொடி கூட இருந்ததில்லப்பா. நீ ஆபீஸ் போயிட்டு ஒரு நாளைக்கு வர லேட்டானா கூட நான் துடிக்கிற துடிப்பு உனக்கு தெரியாது. எப்படி உன்னை விட்டுட்டு நான் 3 வருஷம் இருப்பேன்? அம்மா, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. பெண் குழந்தை வேற இருக்கு. காலமும் நல்லா இல்ல. அந்த குழந்தைய ஒரு நல்ல இடத்துல ஒப்படைக்கணும்னா பணம் வேண்டாமா? அதை பெரிய அளவுக்கு சம்பாதிக்க ஒரு வாய்ப்பு விடுறது புத்திசாலித்தனமாமா? அம்மா கண்களை துடைத்து கொண்டாள். வாரத்துல ஒரு நாள் போன்ல உன்கிட்ட பேசுறேம்மா. சரிப்பா. காதம்பரியும் வேலைக்கு போயிடுவா. நீ பாட்டுக்கு ரெஸ்ட்ல இரு. அம்மா, மிடில் கிளாஸ் குடும்பத்துல இதெல்லாம் ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி. மகனை தொட்டு தடவி அவன் கைகளை எடுத்து முத்தமிட்டாள். கோபிக்கும் என்னவோ போலிருந்தது. பாவம் அம்மா, எத்தனை பாசம் வைத்திருக்கிறாள். சரிப்பா, நாளைக்கு போயிடுவ. இன்னைக்கு ராத்திரி காதம்பரி கூட சந்தோஷமா இரு. 3 வருஷத்துக்கு எல்லாத்துக்கும் விரதம்னு நினைச்சுக்கோ. காதம்பரி பாவம், உன்னையே நம்பி இருக்காப்பா. என்னம்மா நீ? என்ன நீயே நம்பலையா? அது இல்லடா கண்ணா. வாழ வேண்டிய வயசுல பணத்துக்காக சந்நியாசமா இருக்கிறது கஷ்டம் தானே, அத சொல்றேன். நான் ஓம் புள்ளம்மா. மறுநாள் காலை 8:30க்கு கம்பெனி கார் வந்தது. அம்மா உட்பட எல்லோரும் போனார்கள். விமானம் புறப்படும் வரை காதம்பரி அவனிடம் பேசிக்கொண்டே இருந்தாள். செக்யூரிட்டி கேட் தாண்டி கோபி ஓடுதளத்தில் நடக்க தொடங்க அம்மாவுக்கு அதற்கு மேல் அங்கே நிற்க முடியாமல் கண்ணீர் கண்களை மறைக்க உள்ளே வந்து உட்கார்ந்து விட்டாள். 15 நிமிடங்கள் கழித்து காதம்பரி வந்தாள். அவளது அப்பா அம்மாவும் வந்தார்கள். காதம்பரியின் அம்மா, காதம்பரி நீ வாயேன், நாளையிலிருந்து ஆபீஸ்க்கு வேற போகணும். நம்ம வீட்டுல இருந்துட்டு போயேன். அத்தையை எப்படி தனியா விட்டுட்டு? மாமியார் மீனாட்சி, காதம்பரி நீ அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாமா, நான் தனியா இருந்துக்கிறேன். சரி, உங்களை இறக்கி விட்டுட்டு நான் போறேன். காதம்பரியின் அம்மா, என்னடி செய்ய போற? உன் கேள்வியே புரியலையம்மா. நம்ம வீட்டுல நிறைய இடம் இருக்கு, சொந்த வீடு வேற. நான் உங்க அப்பா தங்கச்சி தான். நீ தாராளமா வந்து இருக்கலாம். குழந்தைக்கு இங்கேயே பக்கமா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கூல்ல மாத்தி போட்டுறலாம். அப்பா ஆபீஸ்க்கு போகும்போது உன்னை டிராப் பண்ணிடுவாரு. எல்லாம் சரிம்மா. கிளவிய நான் என்ன செய்யறது? சொந்தக்காரங்க வீடு இல்லையாடி? சரிப்படாதுமா. ஏண்டி, புருஷனோட ஒரு தனி கொடுத்தனும் அது இதுன்னு ஒரு நாள் கூட நீ ஃப்ரீயா இருந்ததில்ல. அவர் வெளிநாடு போயிட்டு இந்த கிளத்தை கட்டிட்டு அழணும்னா எப்படி? அதாம்மா எனக்கு எரிச்சலா இருக்கு. மாலை அப்பா வந்தார். நாளையில இருந்து புது வேலையில சேரணுமா? என்னங்க, அந்த கிளவிய என்ன செய்யலாம்? அவ ஒன்ன என்ன செஞ்சா? நம்ம காதம்பரிக்கு ஒரு கால்கட்டா இருக்காளே. அப்பா என்னப்பா செய்யலாம்? மாமியாருக்காகத்தான் இப்போ ஒரு வீடு. அவங்க இல்லைன்னா நான் இங்க வந்துடுவேன். என்னங்க, இப்படி செய்யலாமா? சொல்லு. அம்மா தயங்கினாள். எதுவானாலும் சொல்லு. சொன்னா தானே எங்களுக்கு தெரியும். ஒரு முதியோர் இல்லத்துல கொண்டு போய் அந்த அம்மாவை விட்டுட்டா? சூப்பர் ஐடியா. காதம்பரி துள்ளி குதித்தாள். இரு காதம்பரி, அவசரப்படக்கூடாது. முதல்ல அந்த அம்மாவே அங்க போக விரும்பணும். போய்த்தாம ஆகணும். நீ இருடி. அவங்க பையனுக்கு இது தெரிய வந்தா அவர் உடனே அமெரிக்கால இருந்து புறப்பட்டு வந்துட போறாராக்கும். அவருக்கு ஏன் தெரியணும்? அப்பா யோசிக்க தொடங்கினார். காதம்பரி, இது கொஞ்சம் கிரிட்டிக்கல் இஷ்யூ. குடும்பம்னு ஒன்று இருக்கும்போது ஏன் முதியோர் இல்லம்னு உன் மாமியார் நிச்சயமா கேட்பாங்க. முதியோர் இல்லத்துக்கு போறத பல பெரியவங்க விரும்புறதில்ல. பையனுக்கு அது அவமானம்னு கருதுறாங்க. அப்பா, அவர் இருந்தா நான் இத பேசவே போறதில்ல. மாப்பிள்ளை இங்க இல்லங்க. 3 வருஷம் இந்த மூட்டையை இவ சுமக்கணுமா?
என்னடி பேசுற? மாமியார் இவ இடுப்புல ஏறி உட்காரவா போறா? காதம்பரி, இதுக்கு உங்க அப்பா ஆலோசனை சரிப்படாது. நீயும் நானும் கலந்து பேசி முடிவெடுக்கலாம். அது நிஜந்தாம்மா. 2 பொம்பளைங்க ஒன்னா சேர்ந்தாதான் குடிய கெடுக்க முடியும். நான் தலையிடல, போறேன். தங்கை அருகில் வந்தாள். அக்கா, அவசரப்பட்டு எதையாவது செஞ்சுட்டு வயசானவங்க சாபத்துக்கு ஆளாயிடாத. நீ மூடிட்டு போடி. வந்துட்டா உபதேசம் தர. தங்கை எரிச்சலுடன் வெளியேற அம்மாவுடன் பெட்ரூமிற்குள் போய் கதவை தாளிட்டு கொண்டாள். அம்மா, எங்க மாமியார முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறது அத்தனை சுலபம் இல்ல. தெரியும்டி. நீ வழக்கம் போல இயல்பா இருந்தா கிளவிக்கு போகவே தோணாது. என்னம்மா செய்யலாம்? வெறுப்பேத்து. அது நியாயமாமா? இத பாருடி, 4 காசு சேரணும், சந்தோஷமா சுதந்திரமா இருக்கணும்னா எல்லாத்தையும் யோசனை பண்ணிட்டே இருக்க கூடாது. கிளவி உன் கூட இருக்கிறது மடியில பூனைய கட்டிட்டு இருக்கிற மாதிரி சரிப்படாது. நீ நடந்துக்கிற முறையில அந்த அம்மாவே முதியோர் இல்ல எங்கன்னு கேட்கணும். முடியுமா? நான் சொல்லி தரேன்டி. என் மாமியார, அதான் உங்க பாட்டிய, அந்த காலத்திலேயே எத்தனை நாசூக்க விரட்டி அடிச்சிருக்கேன் தெரியுமா? நாம நல்லா இருக்கணும்னா மற்றவங்கள பத்தி ரொம்ப கவலைப்படக்கூடாது. புரியுதா உனக்கு? சரிம்மா. அன்று இரவு காதம்பரி அம்மா சொல்லி தந்ததையெல்லாம் அசை போட்டாள். அதில் சிலதை தள்ளிவிட்டு முக்கியமான விஷயங்களை தன் ஸ்டைலுக்கு மாற்றி அமைத்து கொண்டாள். காதம்பரியும் நேராக பிறந்த வீட்டிற்கு போய்விட்டதால் வீட்டிற்கு வந்ததும் ஹோவென இருந்தது. மாமியார் மீனாட்சிக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. 3 வருடங்களுக்கு கோபியை இனி பார்க்க முடியாது. அதுவரை நான் உயிருடன் இருப்பேனா? நிச்சயம் இருப்பேன். என் பிள்ளை திரும்பும் வரை இந்த உயிர் இருக்கும். இன்னும் தெம்பாக இருக்கும். மருமகளும் வேலைக்கு போற காரணமா நான் தைரியமா உற்சாகமா இருக்கணும். காதம்பரியையும் குழந்தையையும் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அது என் பொறுப்பு. இரவு உறக்கம் வரவில்லை. கோபி இருக்கும்போது காலை 7:30க்கே புறப்பட வேண்டும் என்பதால் தினசரி 4:30க்கு அம்மா எழுந்து விடுவாள். டிஃபன் சாப்பாடு எல்லாம் தயாரித்து முடித்த பின்புதான் காதம்பரி எழுந்தே வருவாள். கோபி கூட இதை ஒரு முறை கண்டித்து விட்டான். நீ எழுந்து செய்யேன் காதம்பரி, வயசான காலத்துல அம்மாவுக்கு முடியணுமே. அடே, அவ மாட்டேன் நான் சொல்றா. நான் எழுந்து செஞ்சு வச்சிடுறேன். என்னால முடியலன்னா அவதானே செஞ்சாகணும் இந்த வீட்டுல. இத பாரப்பா, வயசாயிட்டா உடனே படுத்துக்கணும்னு இல்ல. உடம்புல தெம்பு இருந்தா தாராளமா வேலை செய்யலாம். நீ பண்ற மாதிரி ரசம் யாரு பண்ணாலும் வர்றதில்லம்மா. கண்ணா, இந்த மாதிரி ஒரு வார்த்தைக்காக நான் எவ்வளவு நாளும் உழைக்கலாம். நினைவுகளை களைந்தாள் அம்மா. பாவம் கோபி, குழந்தை மனசு, எதையும் உடனுக்குடன் பாராட்டும் தன்மை. எத்தனை பேரால இப்படி வெளிப்படையா பேச முடியும்? மறுநாள் மாலை 6 மணிக்கு காதம்பரி குழந்தையுடன் வந்துவிட்டாள். இன்னைக்கே வந்துட்டியாமா? காதம்பரி நிமிர்ந்து பார்த்தாள். யுத்தத்தை இப்போதே தொடங்கி விடலாமா? ஆமா, எதுக்காக லேட் பண்ணணும்? ஏன் என்னை எதிர்பார்க்கலையா? இல்லம்மா, பிறந்த வீட்டுக்கு போன காரணமா நீ 4 நாள் இருப்பியோன்னு நினைச்சேன். அவர் ஊர்ல இருந்தா 4 நாள் என்ன, 1 வாரம் கூட இருக்கலாம். இப்ப இருக்க முடியாதே. உங்களை தனியா விட்டுட்டு போனேன்னு நாளைக்கு நீங்களே குத்தி காட்டலாம். காதம்பரி, நீயா பேசுற? என்னம்மா ஆச்சு உனக்கு? என் மனசுல 1000 வேதனைக. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? சொன்னாதான் உங்களால தீர்த்து வைக்க முடியுமா? இத பாரு காதம்பரி, அவனும் இல்ல. 3 வருஷம் நாம தான் சேர்ந்து வாழ போறோம். நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுமா. இதையே என்கிட்ட சொல்றீங்க? நான் என்ன சண்டை போடுற பொம்பளைன்னு சொல்லாம சொல்றீங்களா? ஐயோ இல்லம்மா, தெரியும். அவர் இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி, அவர் தலை மறைஞ்சதும் பேச்சோட தினசே மாறுதே. ஏமா காதம்பரி இப்படியெல்லாம் பேசுற? எப்படி பேசுனேன்? ஏன் சத்தம் போடுறீங்க? மீனாட்சி நிலை குலைந்தாள். எப்படி பேசினாலும் மடக்குகிறாள். இது மாதிரி பேசவே மாட்டாளே, ஏன்? ஒரு முறை காதம்பரியை பார்த்துவிட்டு அம்மா சரேலென உள்ளே வந்து விட்டாள். காதம்பரி முகத்தில் முதல் வெற்றி ரேகை முளைத்தது. மீனாட்சிக்கு தூக்கமே வரவில்லை. ஏன் காதம்பரி இப்படி பேசுகிறாள்? காதம்பரி பொதுவாகவே பாசமுள்ள பெண் அல்ல. நேரத்துக்கு தக்க நிறத்தை மாற்றிக்கொள்ளும் சுயநலமான பெண்தான். ஆனால் இன்று வரை பிரச்சனைகள் என்று எதையும் உண்டாக்கியதில்லையே. அவ்வப்போது முகத்தை தூக்கி வைத்துக் கொள்வாள். மற்றபடி கோபி தாயிடம் பாசம் கொண்டவன் என்பது தெரிந்ததால் மாமியாரை மூர்க்கமாக எதிர்க்க மாட்டாள். அவன் போனதும் எதிர்க்கிறாளா? இது நியாயம்தானா? அவன் தலை மறைவதற்குள் ஆரம்பித்து விட்டாளே. 3 வருடங்கள் தாக்கு பிடிக்க முடியுமா? சரி, பேசி சரி செய்து கொள்ளலாம். நானும் எதிர்த்தால் தானே சண்டை. நான் அடங்கி போகும் வரை பிரச்சனை இல்லை. நள்ளிரவுக்கு மேல் உறங்கிவிட்டாள் மீனாட்சி. அதனால் காலையில் அலாரம் அடித்தது தெரியவில்லை.
விழிப்பு வந்தபோது 6:30. வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள். சமையல் கட்டுக்கு வந்தபோது தடபுடா என காதம்பரி எதையோ உருட்டி கொண்டிருந்தாள். அலாரம் அடிச்சது தெரியலமா, லேட் ஆயிடுச்சு. அது எப்படி தெரியாம போகும்? தூங்கி போயிட்டம்மா. வேலைக்கு போறவளுக்கு நாம என்ன செஞ்சு போடுறதுன்னு மனசுல நினப்பு வந்துருச்சு. ஏமா இப்படி சொல்ற? இந்த வீட்டில் என்னைக்கு காலையில 7 மணிக்குள்ள சமையலெல்லாம் நடக்காம இருந்திருக்கு. ஒரு நாள் தூங்கிட்டேன். நானும் மனுஷ பிறவிதானே. உங்களை நான் மிருகம்னு சொன்னேனா? சரி, நீ போய் குளிமா. 1 மணி நேரத்துல எல்லாம் ரெடி ஆயிரும். வேண்டாம், நானே செஞ்சுக்கிறேன். என் பிள்ளையும் போயிட்டு என்னை வேலைக்காரி மாதிரி நடத்துறான்னு வெளியே போய் புலம்புவீங்க. உங்களை மாதிரி மாமியார்களை நம்புறதை விட கொடுமை எதுவுமே இல்லை. நான் என்னைக்கு காதம்பரி மாமியாரா நடந்திருக்கேன்? அது வேற வேணுமாக்கும்? நான் மட்டும் இந்த வீட்டில் என்னத்தை அடைஞ்சிருக்கேன்? போட்டதை தின்னுட்டு பொட்டி பாம்பாட்டமா தானே இருந்திருக்கேன். மீனாட்சி ஒரு மாதிரி சரிந்து விட்டாள். எப்படி வந்தாலும் எதிர்த்து தாக்க தொடங்கிவிட்டாள். மூச்சு முட்டுகிறது, தாழ முடியவில்லை. ஏன் இந்த வேதனை? நான் என்ன பேச வேண்டும்? நிமிர்ந்து பார்த்தாள். என்ன பாக்குறீங்க? இனிமே நீங்க இந்த சமையல் கட்டுக்குள்ள வர வேண்டாம். காதம்பரி, என்ன முடியுதோ நான் பண்ணிக்கிறேன், போங்க. மீனாட்சிக்கு அழுகை வந்துவிட்டது. அங்கு நிற்க முடியவில்லை. வெளியே வந்து விட்டாள். அவசரப்படாதே, ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்தில் பேசுகிறாள். உனக்கு ஒரு மகள் இருந்து இது மாதிரி பேசினால் அதை நீ பெரிதாக நினைப்பாயா? அவளுக்கும் கோபியை பிரிந்த வேதனை நிறையவே இருக்கிறது. அதை எங்கே காட்ட வேண்டும் என்று தெரியவில்லை. 1 மணி நேரத்தில் காதம்பரி புறப்பட்டு போய்விட்டாள் குழந்தையோடு. அதன் பிறகு சமையல் கட்டிற்குள் நுழைந்து பார்த்தாள் மீனாட்சி. வெறும் சாதமும் தயிரும் ஊறுகாயும் மட்டுமே இருந்தது. அவளுக்கு செய்து பழக்கமில்லை. வாய்க்கு ருசியாக தந்தால் சாப்பிடத்தான் தெரியும். தேவையில்லாமல் ஒரு ஆவேசம். இரவுக்கு நல்ல சமையலாக செய்து கொள்ளலாம், அதற்குள் கோபம் குறைந்துவிடும். மாலை 6 மணிக்கெல்லாம் தொடங்கிவிட்டாள் சமையலை. 7 மணிக்கு காதம்பரி குழந்தையுடன் வந்தாள். சமையல் சூடாக இருந்தது. காதம்பரி உடை மாற்றி கை கால் கழுவி கொண்டு வந்தாள். வா காதம்பரி, வத்த குழம்பும் உனக்கு பிடிச்ச கத்திரிக்காய் எண்ணெய் கறியும் சூடா இருக்கு. சமைச்சிங்களா? ஆமா, இப்பதான். நாக்கு அடக்க முடியலையாக்கும். என்னம்மா சொல்ற? நான் என்ன சொன்னேன் காலையில? என்ன சொன்ன? இனிமே சமையல் கட்டுக்குள்ள நீங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. ஒரு கோவத்துல சொன்னதை நான் பெருசா எடுத்துக்கலாமா? அது சும்மா இல்ல, நிஜம். ஏன் இப்படி பேசுற? நீ உத்தியோகமும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் ஏன் செய்யணும்? ஏன் தலையெழுத்து? நான் இருக்கும்போது உனக்கு ஏமா அந்த கஷ்டம்? இத பாருங்க, உங்க இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய வேண்டாம். சமையல் கட்டுக்குள்ள நீங்க போக கூடாதுன்னா கூடாது. சரி, இப்ப நீ சாப்பிடவாமா. நீங்க சமைச்ச சாப்பாடு எனக்கு தேவையில்லை. ஏமா இப்படி நடந்துக்கிற? அப்படி நான் என்னம்மா பாவம் செஞ்சேன்? பாவம் செஞ்சது நான். புருஷன் இல்லாதப்பையும் மாமியாரை கட்டிட்டு அழ வேண்டியிருக்கே. காதம்பரியிடம் குழந்தை ஏதோ கேட்டது. பள்ளீரென ஒன்று கொடுத்தாள். குழந்தைய அடிக்காதம்மா. பெரியவங்களை அடிக்க முடியலையே, என் கோபத்தை எப்படி எங்க கொட்டுறது? மீனாட்சி இருண்டு போனாள். வேண்டுமென்றே எதிர்க்கிறாள். என்ன உள்நோக்கம்? ஏன் இப்படி செய்கிறாள்? வாங்கி வந்த பிரெட்டை குழந்தைக்கு ஊட்டி தானும் சாப்பிட்டாள். பாலை சுட வைத்து இருவரும் குடித்தார்கள். போய் படுத்து விட்டார்கள். சமைத்த சாப்பாடு அப்படியே இருந்தது. மீனாட்சிக்கும் சாப்பிட பிடிக்கவில்லை. விளக்கை அணைத்து கதவுகளை சரிபார்த்துவிட்டு வந்து படுத்தாள். காதம்பரி இன்னும் என்னவெல்லாம் செய்ய போகிறாள்? கோபி போய் 3 நாளைக்குள் இத்தனை தீவிரமாக இருப்பவள் எந்த எல்லை வரை போவாள்? குழப்பமாக இருந்தது. எனக்கும் இதை விட்டால் வேறு போக்கிடம் ஏது? மகனே, ஏன் என்னை விட்டு போனாய்? வயதான காலத்தில் நீ எங்கே போனாலும் என்னை வழியனுப்பி விட்டு போகக்கூடாதா? கண்ணீர் பொங்கியது. மறுநாள் காலை அலாரம் அடித்த போது உடம்பு முழுக்க பதறியது. வேண்டாம், திரும்பவும் ஒரு யுத்தத்துக்கு விதை போடக்கூடாது. அது முறையல்ல. திடீரென அந்த வீட்டுக்கே தான் அந்நியமாகி போனதைப் போல ஒரு உணர்வு. காதம்பரி எழுந்து ஏதோ செய்தாள். குழந்தைக்கும் தந்தாள். சேலை மாற்றிக்கொண்டு தயாராகிவிட்டாள். டெலிபோன் மணி நீளமாக ஒலித்தது. காதம்பரி ஓடிப்போய் ரிசீவரை எடுத்தாள். ஹலோ, நீங்களா? நான் காதம்பரி பேசுறேன். அம்மா குபீரென திரும்பினாள். கோபி பேசுகிறான். காதம்பரி பேச தொடங்கிவிட்டாள். சௌக்கியம்தானே? ஆட்கள் தயாரா இருந்தாங்களா? தங்கறதுக்கு இடம் கிடைச்சுதா? சாப்பாடு? ஓ, நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடு பக்கத்திலே இருக்கா? தொடர்ந்து பேசினாள். அம்மா பக்கத்தில் வந்து நின்று கொண்டாள்.
குழந்தைகிட்ட கொடுக்கறேன். குழந்தை ரிசீவரை வாங்கி பேசியது. பாட்டி இந்தா உன்கிட்ட பேசுறார் டாடி. குழந்தை ரிசீவரை தர அம்மா கை நீட்டுவதற்குள் நடுவில் புகுந்து அதை வாங்கி கொண்ட காதம்பரி, அத்தை வீட்ல இல்ல, கோயிலுக்கு போயிருக்காங்க, நான் வந்ததும் சொல்றேன். ரிசீவரை வைத்து விட்டாள். ஏமா பொய் சொல்ற? பாட்டி இங்க தானே இருக்காங்க, நீ பேசுன அடிச்சு கொண்டுடு வேண்டி போ. திரும்பினாள். ஏமா காதம்பரி இப்படி செஞ்ச? இந்த உயிர் வாழ்றதே அவனை நினைச்சுதான். அவன் குரலை கூட கேட்க விடாம ஏமா செஞ்ச? நல்லதுக்கு தான் புலம்பி கொட்டுவீங்க. அவர் கடல் கடந்து போயிருக்காரு. இந்த ஒப்பாரிய கேட்டா நிம்மதியா இருக்க முடியுமா அவரால? நான் அழுவேன்னு உன்கிட்ட சொன்னனாமா? பேசி முடிச்சாச்சு, விடுங்க. புறப்பட்டு போய்கொண்டே இருந்தாள். மீனாட்சி மடிந்து அப்படியே உட்கார்ந்தாள். அழுகை பீறிட்டது. கோபி, உன்னுடன் பேச விடாமல் தடுத்து விட்டாள். உன் நம்பர் தெரியாது, தெரிந்தாலும் உன்னை அழைத்து பேசவெல்லாம் தெரியாது. நிச்சயமாக நீ இல்லாத 3 வருடங்களை காதம்பரியுடன் என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. சரி, அழுது லாபம் இல்லை. அடுத்து என்ன செய்ய வேண்டும்? நான் இங்கே இருப்பது அவளுக்கு பிடிக்கவில்லை. நான் எங்கே போக முடியும்? காதம்பரி செருப்பால் அடித்தாலும் அவளை விட்டு போக போக்கிடம் எனக்கில்லை. அதை புரிந்து கொண்டுதான் காதம்பரி தன் கொடியை ஏற்ற தொடங்கிவிட்டாள். இனி நான் இந்த வீட்டில் அடிமைதான். சாப்பிடவும் பிடிக்கவில்லை. நேற்று இரவும் சாப்பிடவில்லை. கண்களை இருட்டி கொண்டு வந்தது. அடுப்படியில் வந்து பார்த்தால் கொஞ்சமாக பழைய சாதமும் பாத்திரத்தின் அடியில் கொஞ்சம் ஆறிப்போன மிளகு ரசமும் இருந்தது. பசி கொடுமை. அதை சாப்பிட்டாள். வாந்தி வருவதை போல இருந்தது. வந்து படுத்து விட்டாள். தலையை சுற்றியது. கோபி, என் கண்ணே, நான் செத்துட்டான். கொல்லி போட கூட நீ இல்லையேப்பா. கண்ணீரில் தலையணை நனைந்தது. அன்று மாலை காதம்பரி ஆபீஸ் விட்டு வந்த அரை மணி நேரத்தில் அவளது அப்பா அம்மா வந்து விட்டார்கள். வாங்க சம்பந்தி. வரவேற்ற மாமியாரிடம் இருவரும் சிரிக்க கூட இல்லை. காதம்பரியும் அவள் அம்மாவும் சமையலறையில் வகை வகையாக சமைத்து கொண்டிருந்தனர். அப்போது மீனாட்சி அம்மா சமையலறை பக்கம் போக அவர்கள் பேசிக்கொண்டிருந்தது காதில் விழுந்தது. என்ன சொல்லுது கிழவி? என்ன சொல்லும்? ஏதாவது சொன்னா வாய் மேலேயே போட மாட்டேனா? சீக்கிரம் விரட்டி அடிச்சிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து சேரு. அவர் ஃபோன் பண்ணாருமா? அவர் ஃபோன் பண்ணப்ப கூட அதுகிட்ட நான் தரல. அவர் குரலை கேட்டா மகாபாரதத்து பீமன் மாதிரி இதுக்கு தெம்பு வந்துடும். கொஞ்சம் ஆட்டம் போடும். நீ இல்லாத நேரம் பார்த்து ஃபோன் பண்ணிட போறாரி. டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுட்டு போவேன். என்கிட்ட பப்பு வேகுமா? இப்போதுதான் எல்லாமே மீனாட்சி அம்மாவுக்கு புரிந்தது. மூவரும் சாப்பிட்டு விட்டு மொட்டை மாடிக்கு போய்விட்டார்கள். மீனாட்சிக்கு பசித்தது. ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்தாள். ஒரு கவளம் இறங்கவில்லை. விஷமாக இருந்தது. கூத்தடிக்க தொடங்கிவிட்டாள். தான் ஒரு கேடுகட்ட நாளாந்தர மருமகள் என தன் ஒவ்வொரு செயலிலும் நிரூபிக்க தொடங்கிவிட்டாள். பற்றாக்குறைக்கு பெற்றவர்கள் வேறு. இனி இவர்கள் அடிக்கடி வருவார்கள். அராஜகம் அதிகமாகும். நான் இந்த வீட்டில் இருக்க முடியாது. என்னை இவர்கள் அடித்தால் கூட ஆச்சரியமில்லை. நான் சாகத்தான் வேண்டும். சட்டென நிமிர்ந்தாள். ஏன் சாக வேண்டும்? கஷ்டப்பட்டு கோபியை வளர்த்து அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமையும் வரை கஷ்டப்பட்டவள் நான். இன்று அனாதையாகிவிட்டேனே. யாருக்காக வாழ வேண்டும்? தவறு. இந்த வயதிற்கு மேலும் இத்தனை அவமானங்களை பட்டும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதில் ஏதோ அர்த்தம் இருக்கிறது. காரணமில்லாமல் கடவுள் பூமியில் எந்த ஜீவராசியையும் வாழ விடுவதில்லை. என் வாழ்வுக்கும் இந்த வயதுக்கு மேலும் ஏதோ ஒரு அர்த்தம் உண்டு. சீக்கிரம் விரட்டி அடிச்சு வீட்டை காலி பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து சேரு. இதுதான் உள்நோக்கம். நான் பாரமாகிவிட்டேன். என்னை பிடிக்கவில்லை. மறுநாள் காலை அவர்களுடன் காதம்பரியும் புறப்பட்டு விட்டாள். மூவரும் குழந்தையுடன் போனார்கள். சொல்லிக்கொள்ள கூட இல்லை. திரும்பி பார்த்தால் டிவி ஓடிக்கொண்டிருந்தது. மீனாட்சி வெறுப்புடன் அணைக்க போனாள். சன் டிவியில் வணக்கம் தமிழகம் ஆரம்பமாகி இருந்தது. அந்த இளைஞரை காண்பித்தார்கள். ஆதரவற்ற முதியவர்களுக்கு புகலிடம் தந்து அவர்களை கண்ணியமாக நடத்தி முதியோர் இல்லத்தை வர்த்தக ரீதியாக நினைக்காமல் ஒரு தொண்டு மனப்பான்மையுடன் செயல்படுத்தி வரும் திரு சேதுபதியை இப்போது சந்திக்க போகிறீர்கள். வணக்கம் சேதுபதி. அந்த இளைஞன் சிரித்தபடி வணக்கம் சொன்னான். நாட்டில் ஆதரவற்ற முதியவரின் எண்ணிக்கை பெருகி வருகிறது என்று தொடங்கி நீளமான அறிவுபூர்வமான ஒரு அலசல் ஆரம்பித்திருந்தது. அத்தனையும் நல்ல நியாயமான தகவல்கள். உங்களை அணுக என்ன செய்ய வேண்டும்?
அவன் தன் தொலைபேசி எண்ணை சொன்னான். மீனாட்சி சட்டென அதை மனதில் பதிய வைத்துக் கொண்டாள். பேட்டி முடிந்து விட்டது. அந்த நம்பருக்கு அழைப்பு விடுத்து அலுவலக ஆட்கள் மூலமாக முகவரியை தெரிந்து கொண்டாள். ஒரு பெரிய கியூவே இருக்கு, வாங்க பார்க்கலாம் என்று சொன்னார்கள். சாமி படியில் உள்ள உண்டியலில் காசை எடுத்துக்கொண்டு அடுத்த 1 மணி நேரத்தில் அங்கு போய் சேர்ந்தாள். அங்கு முதியவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. இத்தனை பேருக்கும் இடம் தருவாங்களா? நிச்சயமா மாட்டாங்க. இங்கு சேர என்னவெல்லாம் தகுதி வேண்டும்? நான் அதிர்ஷ்டம் இல்லாதவளா? இங்கு கூட என்னை சேர்க்க மாட்டார்களா? ஒரு டோக்கன் தரப்பட்டது. 149 என்ற எண். ஒரு நாளைக்கு 40 பேரை பார்க்கிறார். 5 பேரை தான் செலக்ட் பண்றார். அந்த வகையில் 4 நாள் ஆகுமே நான் சந்திக்க. அவர்களை சொல்லி தப்பில்லை. இது ஒரு தொண்டு நிறுவனம். எல்லா வயதானவர்களையும் பராமரிக்க எப்படி முடியும்? எல்லா கிழடுகளும் வெளியில் நிற்க வெளி அறையில் ஃபேன் சுற்றி கொண்டிருந்தது. அதை போய் அணைத்தாள். அங்கே கிடந்த குப்பை காகிதங்களை பொறுக்கி கூடையில் போட்டாள். காலண்டரில் தேதி கிழித்தாள். கண்களை உறுத்திய சில விஷயங்களை நேராக்கும்படி ஒரு உந்துதல் வந்ததால் செய்தாள். ஒரு கிழவி தடுக்கி விழப்போக அவளை தாங்கி கொண்டாள். 10 நிமிடங்களில் அங்குள்ள பியூன் ஒருவன் வந்தான். உங்களை கூப்பிடுறார். என்னையா? ஆச்சரியமாகிவிட்டது. டிவியில் பார்த்த சேதுபதி. வணக்கம். வாங்கம்மா உட்காருங்க. எனக்கு முன்னால நிறைய பேர் நிக்கிறாங்களே, பாவம். இருக்கட்டும், சுருக்கமா உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. கோபி ஃபாரின் போனது முதல் காதம்பரி தன்னிடம் நடந்து கொண்டது வரை சகலமும் சொன்னாள். சோ அவமானம் தொடரும்னு நம்புறீங்க? அது தொடரட்டும். யாரு பேசுறா? என் மருமக தானே. அதுக்கு பயந்து நான் வரல. ஆனா மத்தவங்க தலையிடும் ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்க பேரண்ட்ஸா? ஆமா. காதம்பரிக்கு நான் பாரமா இருக்கேன். என் மகன் இங்க இல்ல. யாரோ பெத்த பொண்ணுக்கு நான் எதுக்கு இடைஞ்சலா இருக்கணும்? சேதுபதி பேசவில்லை. என்னால சும்மா இருக்க முடியாது, உழைக்கணும். கொஞ்சம் உடம்புல தெம்பு இருக்கு. அதை எங்க இருந்தாலும் நான் செய்வேன். வாழ்ற மீதி நாட்களை நம்பிக்கையோட உபயோகமா வாழ்ந்துட்டு போனா என்ன தப்பு? சேதுபதி கண்களை அகட்டினான். உங்க பேரு? மீனாட்சி. இங்க வந்து சேர்ந்தா என்ன வேலை உங்களால செய்ய முடியும்? கேண்டீன் இருக்கா? இருக்கு. சமையலுக்கு ஆட்கள் இருக்கா? 3 பேர் சமைக்கிறாங்கம்மா, ஆனா டேஸ்ட் இல்ல. மொத்தம் எத்தனை வயசானவங்க இருக்காங்க? கிட்டத்தட்ட 75 பேர். நான் சமையல் கட்டுல ஒரு பொறுப்பை ஏத்துக்கட்டுமா? என்ன சம்பளம் வேணும்? எதுக்கு சம்பளம்? 3 வேளை ஆகாரம், வந்து தங்கிக்க இடம் தந்தா சம்பளம் எதுக்கு? சேதுபதிக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. சிரித்தான் மெதுவாக. பெல்லடித்தான் செக்ரட்டரிக்கு. இந்த அம்மா பேரை என்ரோல் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன்ல கையெழுத்து வாங்கி டீட்டெயில்ஸ் நிரப்பு. ஒரு ரூம் அலாட் பண்ணு. நேரா கிச்சன்ல கொண்டு போய் விடு. மீனாட்சி ஆச்சரியப்பட்டாள். எனக்கு இடம் தந்தாச்சா? ஆமா. நீங்க எப்படி வந்தீங்க? பஸ்ல. வீட்டை பூட்டிட்டு வந்தேன். நான் இங்க வந்திருக்கேன்னு மருமகளுக்கு தெரியாது. தெரிஞ்சு என்ன ஆகணும்? அவங்களுக்கு உங்க மேல அக்கறை இல்லையே. தப்பு. சொல்லிட்டு வர்றது கடமை. சாயங்காலம் 1 மணி நேரம் மட்டும் அனுமதி கொடுங்க, போயிட்டு வந்துடுறேன். நேராக சமையல் கட்டுக்கு அழைத்து வந்தார்கள். அங்குள்ள கிழடுகள் சம்பளத்தையும் வாங்கி கொண்டு சுவாரஸ்யம் இல்லாமல் வேலை பார்க்க சமையல் தொடங்கவில்லை. உத்தேசமான தினசரி சாப்பாட்டு விவரங்களை தெரிந்து கொண்டு மளமளவென உட்கார்ந்து காய்கறி நறுக்க தொடங்கிவிட்டாள். அந்த வயதிலும் பம்பரமாக சுழன்றாள். சரியாக 2 மணி நேரம் முடிவதற்குள் ஒரு சாம்பார், ரசம், மோர், ஒரு பொரியல், ஊறுகாய் என சாப்பாடு தயாராகிவிட்டது. 1 மணிக்கு சாப்பிட்டவர்கள் ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்தது சேதுபதி காதுக்கு வந்தது. அங்கு இருந்த முதியவர்கள் யாரும் இவ்வளவு சீக்கிரமாக அதுவரை சாப்பிட்டதில்லை. வயிறை காய வைத்துதான் சாப்பாடு சாப்பிட்டு பழக்கம். எனக்கும் சாப்பாடு கொண்டு வாப்பா. சேதுபதி கேட்க, ஸ்பெஷல் சாப்பாடு வாங்கியாரவா சார்? இல்ல, நம்ம கேண்டீன் சாப்பாடு எடுத்து வரப்பட்டது. சேதுபதி சாப்பிட தொடங்கினான். ஆச்சரியமாக இருந்தது, அபாரமாக இருந்தது. அதற்குள் மீனாட்சி புகழ் இல்லத்தில் வேகமாக பரவ தொடங்கிவிட்டது. சமையல் மட்டுமல்லாமல் வேறு பல உதவிகளையும் அவள் செய்ய தொடங்கியதும் காதுக்கு வந்தது. மாலை 4:30க்கு சேதுபதி அழைத்தான். புறப்படுங்கம்மா. எங்க? உங்க வீட்டுக்கு தான். நான் வெளியே போறேன். என் கார்லயே வந்துடுங்க. விவரத்தை சொல்லிட்டு என் கார்லயே திரும்பிடுங்க. உங்களுக்கு சிரமம் இல்லம்மா, வாங்க. மீனாட்சி அம்மாள் காரில் ஏறி உட்கார்ந்தாள். கார் ஓடத் தொடங்கிவிட்டது. சேதுபதி பேச தொடங்கினான். பல முதியோர்கள் உடம்புல தெம்பு ஓரளவு இருந்தாலும் துரும்ப கூட கிள்ளி போட மாட்டாங்கம்மா. நீங்க விதிவிலக்கு. உழைக்காம சாப்பிடக்கூடாதுங்கிற வைராக்கியம் பாராட்டத்தக்கது.
மகன் மருமகளை ஓவரா நீங்க குறை சொல்லல. பிடிக்கலனா விலகி வந்துடுற கொள்கை மதிப்புக்குரியது. முதியவர்களா இருந்தாலும் சில பேர் விஷம். அவங்க ஓவரா படுத்துற பாடு காரணமாகவும் பிள்ளைங்க கொண்டு வந்து விடுறதுண்டு. அதுவும் ஒரு ரகம். வீடு வந்து விட்டது. வீடு திறந்திருந்தது. காதம்பரி வேலை முடிந்து வீடு திரும்பி இருந்தால், நான் கார்லயே இருக்கேன், நீங்க விஷயத்த சொல்லிட்டு வர 15 நிமிஷம் ஆகுமா? ஆகும். உங்களை அதிக நேரம் நான் காக்க வைக்கல, நான் வந்துடுறேன். மீனாட்சி வேகமாக உள்ளே நுழைந்தாள். தொலைபேசி நீளமாக ஒலித்தது. உள்ளிருந்து காதம்பரி ஓடி வருவதற்குள் அம்மா எடுத்து விட்டாள். ஹலோ, நான் தான்ப்பா. எப்படி இருக்க? அம்மா சொல்லுமா. நான் ஒரு முதியோர் இல்லத்துல சேர்ந்தாச்சு கோபி. மீனாட்சி சொல்வதை கேட்டபடியே வந்தாள் காதம்பரி. போனை இப்படி கொடுங்க. வாய்ப்பகுதியை மூடிக்கொள்ளாமலே மீனாட்சி பேச தொடங்கினாள். இரு காதம்பரி, என் பிள்ளை போன் பண்ணி ஒவ்வொரு முறையும் நீ தரல. இப்ப நானே எடுக்கும்படி நேரிட்டதும் நல்லதுக்கு தான். இனிமே நாளை முதல் நீ கேட்டாலும் நான் இல்ல, நீ மட்டும்தான் பேச போற. இப்ப என்ன பேச விடு. காதம்பரி ஸ்தம்பித்தாள். கோபி, நான் ஒரு முதியோர் இல்லத்துல சேர்ந்தாச்சுப்பா. இதுக்காக நீ டென்ஷன் ஆக வேண்டாம். அம்மா இப்படி செஞ்சிட்டாலேன்னு நீ கவலைப்படாத. இதுக்காக உன் உத்தியோகத்தை பாதியிலேயே விட்டுட்டு நீ வரவும் வராத. நான் இனி முதியோர் இல்லத்துல தான் இருக்க போறேன். ஏம்மா? ஏன் காதம்பரி ரொம்ப மோசமா உன்கிட்ட நடந்துக்கிட்டாளா? கோபி, இந்த கேள்விக்கு நான் எந்த பதில சொன்னாலும் நீ இப்ப எதுவும் செய்ய முடியாது. இல்லம்மா, அவளை வேண்டாம் கோபி. நான் வாழ்க்கையே வெறுத்துட்டு முதியோர் இல்லத்துல ஒரு மூலையில போய் உட்காரல, சந்தோஷமா தான் போறேன். கோபி, உனக்கு உன் அம்மாவை, அதாவது என்ன தெரியும். எதுக்கும் நான் சோர்ந்து போக மாட்டேன். எனக்கு ஆயுள போட்டு வச்சிருந்தா நீ திருமணதும் பார்க்கலாம். நீ நிம்மதியா உன் வேலையை பாருப்பா. அம்மா திருப்தியா தான் வாழ்றேன். காதம்பரி கிட்ட தரட்டுமா? வேண்டாமா. கோபி ரிசீவரை வைத்து விட்டான். மீனாட்சியும் வைத்தாள். வச்சிட்டாரா? கட்டுன புருஷன் எனக்கு இல்லைன்னு ஆகணும். அந்த அளவுக்கு போட்டு கொடுத்தாச்சா? இத பாருமா, உன்கிட்ட பேச எனக்கு அதிகமா நேரம் இல்ல. வாசல்ல கார் நிக்குது. ஆனா ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். உனக்கு எந்த விதத்திலையும் இடைஞ்சல் இல்லாம நானே விலகி வந்தாச்சு. அப்புறமும் என்ன நீ குறை சொல்லிட்டு அலைஞ்சா இந்த பூமியில தெய்வம்னு ஒண்ணு உண்டுமா? அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன சாபமா? இல்லம்மா, மனசுல உள்ள தாபம். நான் வர்றேன். நில்லுங்க. மீனாட்சி நின்றாள். அங்கே சரிப்படலைன்னு மறுபடியும் திரும்பலாம்னு நினைக்க வேண்டாம். கவலையே படாதமா. வயசான காலத்துல நீ ஒருவேளை அங்க வரலாம், ஆனா நான் இங்க வரமாட்டேன். வேகமாக வாசலுக்கு வந்து விட்டாள். சேதுபதி காரில் உட்கார்ந்திருந்தான். மணிக்கணும் கூடுதல் 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டேனோ? பரவாயில்லம்மா, வண்டியில உட்காருங்க. மீனாட்சி உட்கார கார் ஓடத் தொடங்கியது. இனி தன் மகன் வெளிநாட்டிலிருந்து வந்தாலும் கூட இனி வீட்டிற்கு வரப்போவதில்லை என மனதில் நினைத்து கொண்டவளாய் முதியோர் இல்லத்திற்குள் நுழைந்தாள் மீனாட்சி.